வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய சிந்தனை தலைப்பு நன்றி உணர்வு. நன்றி, நன்றி உணர்வுக்கு நன்றி. அன்னைக்கு நன்றி, தந்தைக்கு நன்றி, ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு நன்றி, இறைநிலைக்கு நன்றி, குருவருளுக்கு நன்றி, மனவளக்கலைக்கு நன்றி, சிந்தனைக்கு ஒளி உயிர்ப்பு அளிக்கும் பேராசிரியர் சர்மலா தனசேகரன் அவர்களுக்கு நன்றி. நன்றி என்பது ஒருவர் நமக்கு செய்த உதவிக்கு நமது நல் உணர்வையும் மகிழ்ச்சியையும் கடன்பாட்டையும் தெரிவித்தல் ஆகும். நன்றி உணர்வால் பிறக்கும் மகிழ்வு அலைகள், நன்றி உணர்வால் சிறக்கும் அன்பு, அன்பால் நன்றி, மகிழ்வு, நல்லிணக்கம் ஆகியவை உருவாகும். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் என்றார் ஔவையார். நன்றி உணர்வுக்கு வித்து மூலம் நல்லொழுக்கம் ஆகும். நன்றி உணர்வு தவமின்றி மனிதனுக்கு கிடைத்த நல் வரமாகும். நன்றி உணர்வு என்பது பற்றி மகரிஷி அவர்கள் கூறியவற்றை காண்போமா? உயிருக்கோ உடலுக்கோ அறிவிற்கோ நலமான ஒன்றை, ஒரு இன்பத்தை அனுபவிக்கின்ற போது அது யார் மூலமாக வந்ததோ, அதை யார் நமக்கு அளித்தார்களோ அவர்களுக்கு நன்றி சொல்வது அவசியம் ஆகும். அந்த மூலத்தை மதித்து போற்றுவது, உதவுவது என்பதுதான் நன்றியாகும். தமக்கு நலமான ஒன்றை செய்தவர்களுக்கு நம்மால் என்ன செய்ய முடியும் என்று நினைவில் வைத்துக்கொண்டு மறவாது இருந்து காலம் வாய்ப்பு கிட்டியதும் உதவுவதுதான் நன்றி உணர்வு ஆகும். கர்மயோகத்தில் நன்றி என்பது முக்கியமான ஒன்றாகும். யார் என்ன உதவி செய்தாலும் அதை நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும். செய்த நன்றி ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்பது உலக நீதி. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இது திருக்குறள். நமது தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் பிரபஞ்சத்தை நிறைவாக அமைத்த இறைநிலைக்கு, ஓரறிவு இனமான தாவரங்களுக்கு, மனித இனத்தை உருவாக்குகின்ற பெண்களுக்கு மற்றும் சமுதாயத்தை உயரச் செய்யும் பாட்டாளி மக்களுக்கு ஆகிய 4 பிரிவினருக்கு தனது நன்றியை கூறுவது வழக்கம் ஆகும். எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு என்ற திருக்குறளின் வழி நின்று நமக்கு உதவி செய்த அனைவருக்கும் நமது நன்றியை தெரிவிப்பது நமது கடமை ஆகும். நன்றி உணர்வு என்பது கர்மயோகத்தின் முக்கிய தத்துவம் ஆகும். மனித இனம் சமுதாயத்திற்கு பட்ட கடன் என்று பார்த்தோமேயானால், உலகில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து முடிவடையும் வரை மனிதனுக்கு பல பொருட்கள் தேவையாகின்றன. மக்கள் உறவு அவசியமாகின்றது. எவரும் எதுவும் பிறக்கும்போது கொண்டு வந்ததில்லை, இறக்கும்போது கொண்டு போவதும் இல்லை. மனிதன் பிறந்தது முதல் இன்று வரை சமுதாயம்தான் உணவு, உடை, கல்வியறிவு, காப்பு, பாதுகாப்பு இவற்றை கொடுக்கின்றது. ஈடு செய்ய முடியாத அளவிற்கு மனிதன் சமுதாயத்திற்கு கடன்பட்டு இருக்கின்றான். ஒவ்வொரு கணமும் அந்த கடன் கூடிக்கொண்டே போகிறது. ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமை கண்டிடு, உழைப்பினால் பதில் உலகிற்கு தந்திடு என்றார் மகரிஷி. அறிவாற்றலையும் உடல் ஆற்றலை கொண்டு உழைப்பின் மூலம் கடனை தீர்க்க எடுக்கும் முயற்சியே நன்றி உணர்வு ஆகும். மேல்நாட்டு அறிஞர் ஜான் ஹென்றி ஜோவெட் நன்றி உணர்வு என்பது ஒரு நோய் தடுப்பு மருந்து, ஒரு நச்சு எதிர்ப்பு பொருள், ஒரு கிருமி நாசினி என்கிறார். நமக்கு உதவி செய்யும் அனைவருக்கும் நமது நன்றி உணர்வை வாழ்நாள் முழுவதும் தெரிவித்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட் என்று கூறுவார்கள். நமது தமிழ் ஔவை மூதாட்டியும் ஆத்திச்சூடியில் நன்றி மறவேல் என்று கூறியுள்ளார். நன்றி உணர்வு நமது மனதில் பொங்கி வர வேண்டும் என்கிறார் மகரிஷி. நமக்கு வாழ்நாளில் கிடைத்திட்ட ஒவ்வொரு சிறு நன்மைக்கும் இறைவனுக்கு நன்றி கூறுவது அவசியமாகும். நாம் அகம் மலர்ச்சியோடு, மன மகிழ்ச்சியோடு, மனம் குளிர்ந்த தன்மையோடு பிறருக்கு நன்மை செய்வதே நமது நன்றியின் வெளிப்பாடு ஆகும். நமக்கு எல்லா வளங்களையும் வற்றாது அள்ளித்தரும் இயற்கைக்கு நன்றி கூறும் விதமாக நமது அருட்தந்தை அளித்துள்ள தவமே பஞ்சபூத நவகிரக தவம் ஆகும். இந்த தவம் நமது மன விரிவு, மன ஓர்மை, மன தெளிவு, நன்றி உணர்வு ஆகியவற்றை ஊக்குவிக்கின்றது. நன்றி உணர்வும் கடமை உணர்வும் ஒன்றிணைந்து நலம் விளைக்கும் செயல்களையே விளைவெறிந்து ஆற்ற ஒன்று மதம், இது கர்மயோகம் எனும் வாழ்வாம்.
உயிர்கட்கு உறுதுணையாக உலகுக்கும் அமைதி நன்றி. நன்றி உணர்வுடன் கடமை உணர்வுடன் வாழ்வதே கர்மயோக நெறியாகும். உலகுக்கு அமைதி தரும் நெறியாகும் நன்றி உணர்வு. நன்றி உணர்வினை நன்றி பாராட்டும் செயல்களை தெரிந்து கொண்டால் மட்டும் போதாது, உணர்ந்து கொண்டால் மட்டும் போதாது, பழக்கத்தில் கொண்டு வந்து வெற்றி பெற வேண்டும் என்கிறார் நம் அருட்தந்தை. கடமை உணர்ந்தால் கவலை ஏது என்ற தலைப்பில் மகரிஷி அவர்கள் எழுதிய கவிதையில், எனக்கு உதவி செய்யும் சமுதாய மக்களுக்கு அன்னார் கடின உழைப்பால் பெற்ற பொருட்கள் குறித்து கடன் தீர்க்க எனது உடல் அறிவு இரண்டையும் கருத்தோடு அர்ப்பணித்து தொண்டு செய்வேன். கடன் கொடுத்தவருக்கு எனது நன்றி மறக்க மாட்டேன் என்று செய் நன்றி மறமாமல் வாழும் நெஞ்சம் வேண்டும் என வேண்டுகிறார் மகரிஷி அவர்கள். மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து கவிதை தொகுப்பினை தொகுத்து வெளியிட்ட அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து மகரிஷி அவர்கள் அனுபவ ஆராய்ச்சிகளின் குறிப்பனைத்தும் ஒவ்வொன்றின் உட்கருத்தை விவாதம் செய்து ஒத்து உணர்ந்து உள்ளத்தில் நிறைவு பெற்று என்றென்றும் பலர் படிக்க உதவும் என்று எண்ணி எழுதி தொகுத்து அச்சிலிட்டு இன்று இப்போ நாம் கண்டு இன்பம் காண ஏற்றபடி இதை தந்தோர்க்கு எனது நன்றி என்று தனது நன்றியினை தெரிவிக்கின்றார். ஆம், நன்றியை தெரிவிப்பதில் நன்றி உணர்வை காட்டுவதில் நமக்கு வழிகாட்டியும் அவரே. பரிணாம சிறப்புப்படி எல்லா அண்டங்களையும் உருவாக்கி காக்கும் இயற்கை உலகில் உயிர்களின் உற்பத்தி செய்து வளர்க்கும் பொறுப்பினை பெண்ணிடமே ஒப்படைத்துள்ளது. அந்த கருணை நிறைந்த அருட்பார்வை உணர்ந்து பெண் குலத்தின் எப்பொழுதும் உரிய மதிப்புடன் நன்றி உணர்வலாக நாம் இருக்க வேண்டும் என்று பெண் குலத்துக்கு தனது மதிப்பினை தெரிவித்து நன்றி உணர்வினை காண்பித்துள்ளார் மகரிஷி அவர்கள். இன்ப வாழ்வு மலர ஏற்ற வழி என்ன தெரியுமா? உன் வாழ்க்கை துணை இதுவரை உங்கள் நிறைமனதோடு கொண்டு செய்தவை எல்லாம் பாரீர். உன்னை மதித்து ஆற்றியுள்ள இனிய செயல் அனைத்தும் உள்நினைத்து நன்றி கூறி வாழ்த்த மனம் நிறையும் என்று கூறியுள்ளார். ஆம், நன்றி உணர்வுடன் ஒருவரை ஒருவர் வாழ்த்திக்கொள்ள இல்லறமே நல்லறமாகும், இன்பமே எங்கும் நிறையும். நன்றி உணர்வு வாழ்வில் மனிதனை உயர்த்தி காட்டும், புனிதமான மனநலத்தை வளர்க்கும், மன நெருக்கம் பெருகும். நன்றி உணர்வு என்பது ஒரு சிறந்த ஆன்மீக பயிற்சியாகும். மனவளக்கலை அன்பர்கள் ஆகிய நமக்கு மகரிஷி அளித்திட்ட மாபெரும் மந்திரச் சொல்லான வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்து மந்திரத்தை நாள்தோறும் உச்சரித்து இயற்கையினை, பிரபஞ்சத்தை, உலக உயிரினங்களை நமது நன்றி உணர்வால் வளப்படுத்துவோமாக. நன்றி உணர்வு நமக்குள் இருந்தால் 4 திசைகளிலும் உறவுகள் விரியும். நன்றி உணர்வு நம் வாழ்வில் அனைத்து வளங்களையும் பன்மடங்காக பெருக்கும். நன்றி, நன்றி, நிரம்ப நன்றி. நன்றி உணர்வை பற்றி சிந்தித்து மனவளம் பெற அருள் புரிந்த இறையருளுக்கும் குருவருளுக்கும் கோடான கோடி நன்றிகள். நன்றி. வாழ்க வளமுடன்.